ஹாய் ஆல். இன்னைக்கு நாம ஷைன் ஆஃப் ரெயின்போஸ் அப்படின்னு 2009 வெளியான ஒரு ஃபீல் குட் மூவியை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா வாழ்க்கை ஒரு எவ்வளோ போராட்டமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியும். அதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் 7 வயசு குழந்தைய ஒரு கிராமத்தில் வாழ்கிறவங்க தத்தெடுக்கிறாங்க. இந்த அநாத ஆசிரமம் எங்கே இருக்குன்னா சிட்டி சைடில் இருக்குது. அந்த தத்தெடுக்கிறவங்க ஒரு ஐலாண்டில் இருக்காங்க. ஸோ சிட்டியிலேருந்து ஒரு பையன் ஐலாண்டுக்கு போகிறான். அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த லேடி கொஞ்சம் ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து திடீர்னு தான் அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ புது முகம், புது இடம், இவனுக்கு எப்படி இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்படியே அந்த ஐலாண்டில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த விஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது காமிச்சிருக்காங்க. அந்த ஐலாண்டில் வந்துட்டு அதாவது இப்போது இவங்க போகிறது வந்துட்டு கடல் வழியாக தான் போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நீர் நாயெல்லாம் இருக்குது. அப்போது இந்த லேடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த நீர் நாய்கள் எப்படின்னா, நீ ஒரு விஷயத்த வேண்டி அந்த நீர்நாய்கிட்ட சொன்னின்னா நீ யார்கிட்ட போய் இதை சேர்க்கணுமோ அது இந்த நீர்நாய்களே சேர்த்துரும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி அங்கே பேசுகிறாங்க. இந்த பையனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேடிக்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் வருது. கடைசி இந்த ஐலாண்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போகிற வழியில் ஒரு பெரிய சிலையை காமிக்கிறாங்க. இந்த சிலை கண்ணை மூடி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ராஜா காலத்தில் இந்த சிலை இருக்கிறதாவும் யார் போய் இந்த சிலையை பார்த்து வேணுனாலும் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து பிலீஃப் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த சிலை கண் திறந்து நான் பார்த்ததே இல்லைன்னு ஒவ்வொரு விஷயமா சொல்ல அந்த லேடியோட வீட்டுக்கும் போயாச்சு. பார்த்தா இந்த பையனுக்குன்னு தனி ரூமு அப்படி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அங்கே அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இவரை பார்த்தோன்னே அவருக்கு வந்துட்டு அந்த குட்டி பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த லேடியே பார்த்து இப்போ தான் பழக்கம், அதுக்குள்ளே எப்படி அர்த்தவங்க கிட்ட பேசுறது அப்படின்னு அவன் ரொம்ப தயங்கி நிற்கிறான். ஆனால் இவருக்கு வந்துட்டு என்னடா இந்த பையன் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் வரல. ஓகே இவன் நம்ம பையனா அப்படின்னு. காலங்கள் மாற மாற லேடி கூட இந்த பையன் ரொம்பவே அன்பாக மாறுறான். அதாவது எப்படின்னா, நான் உங்களை அம்மானு கூப்பிடட்டுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட பாண்டிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஆனாலும் அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு இன்னும் அந்த குட்டி பையன் நெருங்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த லேடிக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நோய் இருக்கிறனால இந்த லேடி சீக்கிரமாக இறந்து போகிறாங்க. இறந்து போகிறதுக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு இந்த பையனுக்கு தெரிய வர அவங்க ஹஸ்பண்ட் கூட இவனால் கனெக்ட் ஆக முடியல. ஆனாலும் கனெக்ட் ஆகிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுறான். கடைசியில் அவருமே சரி இவன் நம்ம பையன்தான், இவனை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து அந்த பையனு கூட இன்னொரு ஒரு புது லைஃப்பை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி போக கடைசியாக இந்த பையனும் இந்த அப்பாவும் ஒன்றா சேர்ந்தாரா அப்படிங்கிறதா மொத்த கதை. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ அண்ட் பாய்.